கெட்ட நேரமோ என்னன்னு தெரியல, சவுண்டு கேட்குதா? வணக்கம், நான் தான் உங்கள் மாஸ்டா. இன்னைக்கு வீக்கெண்ட்னால ஒரு ரைடு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ட்ரெக்கிங் போகும்போது நான் ஹீல்ஸ் போட்டு நான் படாத பாடு ரொம்பவா இருக்குது. சரி ஓகே, எங்களால் வந்துட்டு ஷூ போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஷூ போட்டு கிளம்புறேன். இன்றைக்கும் ஒரு ட்ரெக்கிங் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஒரு ட்ரெக்கிங் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். பார்க்கலாம், அங்கே போயிட்டு அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுவும் கொஞ்சம் ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் அது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். ரைடு போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. சரி, பார்த்து ஓகே ஓகே 10 பார்த்து போயிட்டு வந்தாங்க. சரிம்மா, ஓகே, சரி, பாய் பாய். ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க, இந்த ஹெல்மெட்டே போட மாட்டாங்க. ட்ரிபிள்ஸ் போனாலும் சரி, டபுள்ஸ் போனாலும், சிங்கிள்ஸ் போனாலும் ஹெல்மெட்டே போட மாட்டாங்க. சரி, அப்படியே அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கடா இவ கிளம்பிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த ரோடு தெரியும். இவராச்சும் போட்டிருக்காரான்னு பார்ப்போம். ஹெல்மெட் போட்டிருக்காரியா? சரி, கோயம்புத்தூர் மக்களுக்கு கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் தெரியும். ஆமாங்க, நம்ம வந்துட்டு கேரளா தான் போயிட்டுருக்கோம். சரி, கேரளாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் வாட்டர் ஃபால்ஸு, ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு அண்ணா வந்துட்டு ஸ்டோரி போட்டிருந்தாரு. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஒரு ஹிடன் பிளேஸ்டா அப்படின்னாரு. சரி, அப்படியே கிளம்பியாச்சு. இவன் என்னடா வாரம் போகிறா, வீட்டில் எப்படி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். நான் எப்படின்னா வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன். இந்த கையல் படத்தில் வர மாதிரி தாங்க. ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு 6 மாதம் சுற்றுறது தான். மண்டே டு ஃப்ரைடே வேலை, சாட்டர்டே மட்டும் நம்மளுக்கு அப்படியே vlog எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான். அதுக்குமே வீட்டில் நிறைய பிரச்சனை வரும். இருந்தாலும் வந்துட்டு அப்படியே சமாளிச்சுட்டு நம்ம கிளம்புறது தான். எப்பவுமே R15 எடுத்துகிட்டு போட்டுறவ இப்போ என்னடா வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா ஹெல்மெட் போடல. தெரியும் எனக்கு. எப்போ R15 போகிறவ இப்போ என்னடா புல்லெட்டில் போகிறாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். என்னென்னா நேற்று தான் வந்துட்டு பூஸ்டர் தடுப்பூசி போட்டு வந்தேன் நான். சரி, கை வலிக்குதா, ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் அதில் தான் கொடுக்கணும். சரி, அதுதான் வந்துட்டு அப்படியே தெரிஞ்ச அவங்களோட ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக கிளாசிக் 350 எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லடாக்கே இதில் தான் போயிட்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, பேலன்சிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளம், மற்றபடிக்கு ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. கெத்தாக வேறு இருக்குமா இது. சரி, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியிலேருந்து உங்களுக்கு சோலையார்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் என்னமோ. வாங்க பார்க்கலாம். ஆனைக்கட்டியோட ஹில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஆனைக்கட்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ரெசார்ட் இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு ஃபேமிலியோட சில் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே நிறைய எக்கச்சக்கமான ரெசார்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பெருசாக ட்ரை பண்ணது கிடையாது, ரெசார்ட்லாம் நான் போனது கிடையாது. பட் வரணும், நான் ரெசார்ட் வரணும். இங்கே பாருங்கள், நிறைய ட்ராவலர்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் இந்த ரோட்டில் வந்துட்டு ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஹில்ஸு, பெரிய கிளைமேட்லாம் சொல்ல முடியாது, ஊட்டி அளவுக்கு இருக்காது. ஆனால் சாயந்தரம் ஆக கிளைமேட் சூப்பராக இருக்கும் இங்கே. அதுவும் இல்லாமல் இந்த சீனரியெல்லாம் எங்கெங்கே கிடைக்கும்ப்பா, வேறு லெவலில் இருக்குங்க. கண்ணே எடுக்க முடியல. கோயம்புத்தூரோட ஸ்பெஷலே இது தாங்க. எங்கே சுற்றினாலும் மழை தான். இப்போ தான் ரெசார்ட் பற்றி சொன்னேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரெசார்ட்டு. இந்த மாதிரி எக்கச்சக்க ரெசார்ட் இருக்குங்க இங்கே ஆனைக்கட்டியில். இதுதான் வந்துட்டு இதோட ஸ்பெஷலேன்னு சொல்லலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலையார், அட்டப்பாடிக்கு அப்புறம் சோலையார் தான் கூகுள் மேப்பில் இருந்துட்டு நம்ம கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஹெல்மெட்டு இல்லவே இல்லையே. சில பேர் போடுறாங்க, சில பேர்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ஹில்ஸ் கிட்டலாம் வரும்போது தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. ஹெல்மெட் வந்துட்டு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சரி, கிளைமேட்டுக்கு வருவோம்.
அடிச்சுக்க முடியலைங்க, சூப்பராக இருக்குது. இப்போ எலிஃபண்ட் கிராசிங்லாம் இருக்காமா பார்ப்போம். நம்ம லக்கு இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் ஹெல்மெட் இல்லை. பார்ப்போம், வாங்க மேலே போகலாம். நம்ம ஆனைக்கட்டி ஹில்ஸ் ஏறி வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட பார்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா பார்டர் வரும். சில டைம் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வாங்க. காடு கல்லு காடுக்கு நம்மளுக்கு ஆகவே மாட்டேங்குது. இப்போ நம்ம கேரளா பார்டர் வந்துடுச்சு. நம்ம சோலையார் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. சோலையார் வந்துட்டு அட்டப்பாடியிலேருந்து ஒரு லெஃப்ட் வருது சோலையாருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் பக்கம்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் காட்டிருந்தது. அட்டப்பாடி மாரனட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு தேடினா ஒரு 3 லொக்கேஷன் வந்துட்டு காட்டுச்சு. அதில் எதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கரெக்டான லொக்கேஷனை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதோட டைரெக்ஷன் வேணும்னா நீங்கள் அதை லிங்க் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆனைக்கட்டியிலேருந்து அட்டப்பாடி வந்துட்டு அட்டப்பாடியிலேருந்து சோலையார், அதுக்கப்புறம் தான் இது. பெருசாக இங்கே லோக்கலுக்கெல்லாம் தெரியல. நானும் 2-3 பக்கம் விசாரித்து பார்த்தேன். வாங்க போய் பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு. இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டோம், மாரனட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்திருக்கோம். இது வந்துட்டு இங்கே சூப்பராக இருக்குது பாருங்களேன், தெரியுதா பின்னாடி? அதுவும் இங்கே ஒரு பச்சை கலர் பேர்டு வேறு நின்றுருது, அது காணும். இல்லை இதுக்கு மேலே ரோடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்குது. இது வழியாக தான் போகணும். நம்ம ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்குது. எப்படி போக போகிறோம்னு தெரியல. நம்ம நேரமோ என்னமோ தெரில, ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ மேலே போக முடியாது. 1 கிலோமீட்டர் ஆகுமா அப்படின்றாங்க. எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோ தூரம் நடந்து போகணுன்ட்டு. இன்றைக்கி பொடி நடையாக தான் நடக்கணும்னு இருக்கு போல். நடப்போம். இதில் எப்படி நடக்க போகிறோன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அங்கங்கே தண்ணி போகுது. நல்ல வேலை இன்றைக்கி ஷூ போட்டு வந்தது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஷூ நாரிச்சானா போகிறது? இப்படி தான் போகணுமா? நம்ம கெட்ட நேரமும் என்னன்னு தெரில. ரோடு போட்டுட்ருக்காங்க. ரோடு போடல அப்படின்னா இங்கே வந்துட்டு வண்டியில் கூட ஆஃப் ரோட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஜீப்பில் போயிருக்கலாம். இங்கேருந்து கேட்டால் 10 கிலோமீட்டர்ன்றாங்க நடக்கணும். முடியல என்னால். இப்போயே வந்துட்டு என் ஷூவெல்லாம் நாறிடுச்சு, காங்க்ரீட்டில் மிதிச்சு கன்றாவே ஆடிடுச்சு. இப்போ 10 கிலோமீட்டர் தண்ணி பாட்டில் கூட இல்லை. அதுதான் கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக இருக்குது. நடக்கிறது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்ணி பாட்டில் கூட இல்லாமல் எப்படி நடக்கிறது? அது ஒன்று தான் பிரச்சனை இங்கே. நான் வரும்போதே தண்ணி பாட்டில் எடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் இனிமேல் வர்றதுனா பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சூப்பராக ரோடு போட்டுட்ருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். வண்டியில் தாராளமாக வரலாம். ஆனால் ஏன் கெட்ட நேரம் ஆயிடுச்சு. போவேனா எனக்கு தெரியாது. போனேன்னா காட்டுறேன். இப்போவே கெஸ் வாங்குது எனக்கு. போகணுன்னு வேண்டிக்கோங்க. பார்ப்போம் போகிறேன்னா இல்லையான்ட்டு. எனக்கு என்னமோ 1 கிலோமீட்டர் கூட வரல. இந்த ரோட்டான்னு கூட எனக்கு தெரில. யாருமே இந்த ரோட்டில் இல்லைங்க. நான் மட்டும்தான் போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் வந்துட்டு சுற்றி பாருங்கள், எவ்வளோ சவுண்ட்லாம் கேட்குது. போய் சேருவேனா? இந்த ஒரு இறங்கி கீழே விழுந்தா கூட நான் தண்ணி குடிச்சிட்டேன். இப்படி வந்து மாட்டி சவுண்டு கேட்குதா? அந்த சைடு தண்ணி சத்தம், இங்கே பூச்சி சத்தம். பூச்சியா பறவையோ ஆனால் பயங்கரமாக கேட்குதுங்க. அங்கேருந்து பார்த்தா தண்ணி தெரியுது, செம்மையாக தெரியுது. வந்து சரிதானே எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சரியான ஃபால்ஸு. அதுவும் மழை வர்றதுனால பயங்கர தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் காலில் நிற்கிறவக்காச்சு தண்ணி இருந்தால் போதும் எனக்கு.
அந்த இது மட்டும் ஃபீல் பண்ணுங்க. பா நான் பேசுறதுனால இப்படி சத்தம் போடுதா என்னன்னு தெரியல எனக்கு. போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். வர மட்டும் மாட்டேங்குதே. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே அட்டைப்பூச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே குடிக்கிற தண்ணி இங்கேருந்து தான் வருதான். ஸோ அங்கே தண்ணி இருந்து மழை வர சீசன் வேறு. குடையை எடுத்துகிட்டு வந்தியான்னு வேறு கேட்டாங்க. குடையும் எடுக்கல, தண்ணியும் எடுக்கல. இப்போ வர வழியில் வேறு ஒரு பச்சை பாம்பு ஜொயின்னு போச்சு. அப்பா நல்லா பார்த்ததே இல்லைங்க. மூச்சு வேறு வாங்குது. ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணுமா இன்னும். அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. வா இன்னும் போகணும். 1/2 கிலோமீட்டர்னு அங்கே சொன்னாங்க. திருப்பி வந்தீங்க பார்த்தா திருப்பி 1/2 கிலோமீட்டர். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. தயவு செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எடுத்துகிட்டு மட்டும் வராமல் இருக்காதீங்க, கஷ்டப்படுவீங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. மழை சீசனில் வராதிங்க, அவாய்ட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் தாராளமாக தான் சூப்பராக என்ஜாய் பண்ணலான்றாங்க. ஆமாம் இப்போவே கண்ணு கட்டுதே. ரோடெலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாமே காடு தான். ஆனால் இங்கே வந்துட்டு அனிமல்ஸ் பற்றி பயப்படணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு வழியாக வந்து சேர்ந்துக்கோங்க. இந்த குளிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் தண்ணி இருக்குது, வேணா இங்கே இந்த ஓரமாக குளிச்சுக்கலாம். அங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும் இருக்காங்க. ஸோ எஸ், இதுதான் உங்களுக்கு மாரனட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஒட்டு கடிச்சிருச்சு. நிக்கவே மாட்டேங்குதுங்க. மழை காலத்தில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல ட்ரெக்கிங் ஷூவாக போட்டு வந்துடுங்க. இங்கே அட்டை நிறையா இருக்குது. அதுவும் சாயந்தரம் நேரம் வந்துடாதீங்க. இங்கே பாருங்கள் மழை வர்ற மாதிரி இருக்குது.